வணக்கம். நம்மளுடைய ஃபார்முலா ரிவிஷன் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மென்சுரேஷன் 2D பார்ட்ல வரக்கூடிய செவ்வகம் ரெக்டாங்கிள். ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். ரெக்டாங்கிள் ஷேப் என்ன, அதுல தியரட்டிக்கலான 3 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எதிர் எதிர் பக்கங்கள் சமம். ஓகே, ஸோ இதை லென்த் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், எல் லென்த் மென்ஷன் பண்ணுவோம். அதே ஈக்குவலான அளவு தான் மேலே இருக்கும். அப்போ எதிர் எதிர் பக்கங்கள் சமம். பிங்கிறது பிரெத்து. ஸோ இதே போல இங்கேயும் அதே ஈக்குவலான வேல்யூ தான் இருக்கும். டிங்கிறது டயகோனல். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எதிர் எதிர் பக்கங்கள் சமம். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட், மூலை விட்டங்கள் இரு சமக்கோரிடும். ஸோ அப்போ இந்த ஒரு மூலை விட்டம் இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல வரக்கூடிய பரப்பும் கீழே இருக்கக்கூடிய பரப்பும் சமம். அப்போ இரு சமக்கோரிடும். அதே போலதான் இதுவும். ஓகேவா? ஸோ இந்த இது மூலை விட்டம் பார்த்தாலுமே நம்ம இரு சமக்கோரிடும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது ரெண்டு நம்ம மெயினா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம 3 ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இங்க செவ்வகம்னு எடுத்துட்டோம்னாவே 2Dன்னு எடுத்துட்டோம்னாவே பரப்பு தான். ஸோ மெயினா பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் இன்ட்டு பி, எல் வேல்யூம் பி வேல்யூம் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு பரப்புங்கிறது கிடைச்சிரும். இது ஆக்சுவலா நம்ம நிறைய இந்த நில அளவைக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் அது எக்ஸாக்டா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா பரப்புங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அளவுகள் மாறி இருந்துச்சுன்னா அது வேற மெத்தட், நம்ம அதை அப்ப பாத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா பெரிமீட்டர். பெரிமீட்டர்ங்கிற P = 2 of L plus B. இதுதான். அடுத்து டயகோனல், மூலை விட்டம் பார்த்தீங்கன்னா √(L² + B²). ஸோ ஃபார்முலாவை ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. அடிக்கடி இதை நீங்க ரிவைஸ் பண்ண பாசிபிள் இருந்தா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஃபார்முலா நம்ம மீட் பண்ணலாம்.